ஓகேவா? ஹாய் ஆல், வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பரோட 25 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 லைவ் கொண்டு போயிருப்போம். ஸோ அந்த 2 லைவ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் 2 பார்ட்டாக நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். இன்னைக்கு இதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு குரூப் 4 அண்ட் குரூப் ஒன்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், 176 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் வித் நம்பர் ஃப்ரம் த ஃபாலோயிங். பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுத்தும் கண்டுபிடிக்கணும், எண் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, E5 G7 I9 K11 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. E F விட்டுட்டு G, H விட்டுட்டு I, J விட்டுட்டு K. அப்ப L விட்டுட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம், Mன்னு எடுத்துக்கோங்க. இங்க E அப்படிங்கிறது 5th லெட்டர், G 7th லெட்டர், I 9th லெட்டர், K 11th லெட்டர். அப்போ M அப்படிங்கிறது 13வது எழுத்து. அப்படி இல்லைனாலும் 5 7 9 11. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, 13. ஸோ நம்பர் தனியா லெட்டர் தனியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, M13. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 177. ஸோ இப்போ 177 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 35,000 at 9% per annum for 2 years. ரூபாய் 35,000 ஆண்டுக்கு 9% வட்டி விகிதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 35,000, ரேட்டு பொறுத்த வரைக்கும் 9%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. தனி வட்டி அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன, SA ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 35,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்றது 2 இயர்ஸ், ரேட் அப்படிங்கிறது 9% டிவைடட் பை 100. ஸோ இப்போ 20 நமக்கு கேன்சல் ஆயிருமா. ஸோ அப்போ 35 into 2 அப்படின்னா 70, 7 into 9 அப்படின்னா 63. அப்போ 630 ஒரு 0. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க 6,300. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 178. A family went to a hotel and spent rupees 350 for food and paid extra 5% as GST. Find the amount paid by them as CGST and SGST. So GST கண்டுபிடிச்சோம்னா அது ரெண்டா டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், CGST and SGST கிடைச்சிரும். ஒரு குடும்பம் உணவகம் சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 350க்கு 5% கண்டுபிடிச்சு அதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். சரி, ஓகே. 10% அப்படிங்கிறது எவ்வளோ, 35 ரூபாய். 5% அதுல பாதி அப்படிங்கும் போது 17.5. இதுலயும் பாதி தான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, CGST and SGST கிடைக்க போகுது. ஸோ அப்போ இதுல பாதி அப்படின்னா 8 2s are 16, பேலன்ஸ் 7 2s are 14, 5 2s are 10. அப்போ 8.75. ஸோ அப்போ 2 CGST SGST என்ன வரப்போகுது, ஈக்குவலா தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ 8.75 8.75. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 179. ஓகே, given f of x is equal to minus 1 whole power 2x is a function from natural number to integer, then the range of f is. So okay, f of x is equal to minus 1 whole power 2x என்பது எண்ணில் இருந்து z-க்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எனில் f இன் வீச்சகம் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அந்த நேச்சுரல் நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இது ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இப்போ f of x equal to minus 1 whole power 2x கொடுத்துருக்காங்களா. நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் அப்படிங்கிறதுனால f வந்து 1ன்னு வச்சு, சரி x வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2 power 1. ஸோ அப்போ minus 1 whole square அப்படின்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்க போகுது, 1 தான் கிடைக்க போகுது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ 1 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 180. ஓகே, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபார் a ரெகுலர் ஹெக்ஸகன்? ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐங்கோணம் ஹெக்ஸகன் அப்படின்னாலே நம்மளுக்கு எத்தனை, 5 சைடு இருக்குமா. ஸோ அப்போ அதோட சிமெட்ரி அப்படிங்கிறது எத்தனை டிவைட் பண்ணலாம், 5 லைனா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஹெக்ஸகன்பா. இதுக்கு நமக்கு சிமெட்ரி ட்ரா பண்றோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி எத்தனை லைன்ஸா ஈக்குவலா நம்ம ஸ்பிளிட் பண்ணலான்றது தான். ஸோ அப்போ இப்படி டிவைட் பண்ணும்போது ஒரு எஜ்ஜுக்கும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 5 லைன் ட்ரா பண்ண முடியும். சரிங்களா. அப்போ 1 2 3. ஸோ இப்போ இந்த எஜ்ஜுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு லைன் வரும்,
இந்த எஜுக்கும்ன்றது ஒரு லைன் வரும். ஸோ அப்போ 5 லைன் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 181. சாரி, என்ன கொடுத்துருக்காங்க? If 15 men take 40 days to complete a work, how long will it take if 15 more men join them to complete the same work? 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 பேர் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு ஒர்க் வந்து 40 நாள்ல முடிஞ்சிரும். இன்னும் 15 பேர் ஆட் ஆனாங்கன்னா 30 பேர் வந்துருவாங்க. ஸோ அப்போ ஒர்க்கு எவ்வளோ நேரத்தில் முடியும்? அதிகமான பர்சன்ஸ் ஆட் ஆகும்போது டேஸ் நமக்கு என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். இதை இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ டைரக்டா நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ், 1 டைம்ஸ் இது 20. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க 20 days. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 182. A cubical tank can hold 64,000 liter of water. Find the length of its side in meters. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 64,000 லிட்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1000 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் கியூப். அப்போ 64,000 லிட்டர் அப்படிங்கிறது 64 மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் கொள்ளளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப். அந்த ஏ கியூப் தான் 64 மீட்டர் கியூப். ஸோ அப்போ இது எடுத்தோம் அப்படின்னா 64 மீட்டர். சாரி 64க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 183. So find the difference between simple interest and compound interest on rupees 1,200 for 1 year at 10% per annum renewed half yearly. ஆண்டுக்கு 10% வட்டி விகிதம், ஓராண்டுக்கு ரூபாய் 1,200க்கு வட்டி அரையாண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஓகே, டிஃபரன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. சரி, ஸோ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 1,200. ஓகே, பிரின்சிபல் வந்து 1,200. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 1 year. ஆனால் ஹாஃப் இயர்லி அப்படிங்கும்போது ரேட்டை பாதி ஆக்கிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸை இன்ட்டு 2 பண்ணிக்கணும். அப்போ இன்ட்டு 2 பண்ணால் 2 years. ஸோ பாதி ஆக்கிட்டாங்க அப்படின்னா 5%. அப்போ பிரின்சிபல் 1,200 ரூபாய், ரேட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 yearsக்கு. ஸோ ஃபார்முலா தெரியும், டிஃபரன்ஸ் PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 1,200, ரேட் அப்படிங்கிறது 5 × 5 டிவைடட் பை 100 × 100. 2 0 கேன்சல் ஆயிரும். 5 5 are 25, 25 4s are 100. அப்போ 1 4s are 4, 3. அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது? ₹3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 184. Stephen invested rupees 10,000 in saving bank account that earned 2% simple interest. Find the simple interest earned if the amount was kept in the bank for 4 years. Stephen என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் 10,000ஐ 2% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரின்சிபல் 10,000, ரேட் அப்படிங்கிறது 2%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 4 years. என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ SI = PNR டிவைடட் பை 100. ஸோ இப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 10,000, ரேட் அப்படிங்கிறது 2%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 4 ஆண்டு டிவைடட் பை 100. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். 2 4s are 8, 800 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 800 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் 185. A car travels 90 km in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 km? ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 90 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 30 நிமிஷம்ன்றத 1/2 2.5 மணி நேரமா மாத்திட்டேன். அப்போ 210 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா நம்மளுக்கு டைமும் என்ன ஆகும்? அதிகமாக கவர் பண்ணியிருப்போம். அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான டைம் தானே எடுத்துப்போம். அப்போ இதை டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்டாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 210 × 2 2 4 + 1 அப்படிங்கிறது 5/2 × 90. ஸோ அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 3 3s are 9, 7 3s are 21. ஸோ 5 7s are 35 டிவைடட் பை 6.
5 6 ஆர் 30, மீதி 5/6. இது மினிட்ஸ்ல மாத்திரம். அப்போ 60ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 5 × 10 அப்படிங்கிறது 50 நிமிஷம். ஸோ அப்போ 5 மணி நேரம் 50 நிமிஷம். ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 186. The LCM of 2/3, 3/5, 4/7, 9/13 is இவற்றின் மீப்பெருவா காண்கன்னு கொடுத்துருக்கான். LCM கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறதுக்கு தான் LCM எடுத்துக்கணும், டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு HCF எடுத்துக்கணும். LCM 2, 3, 4, 9. ஸோ அப்போ 2 டேபிள் 1 2s are 2, 3 2 2s are 4, 9. Again 3 டேபிள் 1 3s are 3, 2 3 3s are 9. ஸோ அப்போ L ஷேப்பில் இது எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 2 3s are 6, 2 3s are 6 அப்படிங்கிறது 36 கிடைக்கும். இதுக்கு நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே காமனா பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 1 டேபிள்ல மட்டும்தான் நமக்கு டிவைட் ஆகும். அப்ப HCF ஓட மதிப்பு என்ன? 1. ஸோ 36 டிவைடட் பை 1 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 36. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 187. Find the LCM of the given expression அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. LCM கண்டுபிடிக்கணுமா? 16 12 8. ஸோ 16, 12, 8. ஸோ 4 டேபிள் 4 4s are 16, 3 4s are 12, 2 4s are 8. 2 டேபிள் 2 2s are 4, 3 1 2s are 2. இது எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are எவ்வளோ வரும்? 48 வரும். பட் இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சரில் -48 அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே m இருக்கு, m இருக்கு. ஸோ அப்போ 2 mக்கு ஒரு m. இங்கே n இருக்கு, இங்கே n இருக்கு. அப்போ 2 nக்கு ஒரு n. m பொறுத்த வரைக்கும் இல்ல LCM அப்படினாலே நம்ம என்ன பவர் எடுத்துக்கணும்னா ஹையஸ்ட் பவர். அப்ப m ஓட ஹையஸ்ட் அப்படிங்கிறது 2, n ஓட ஹையஸ்ட் அப்படிங்கிறது 2. சோ அப்ப ஆன்சர் பாருங்க -48m², n². இதுவே HCF இருந்துச்சு அப்படின்னா HCF க்கு என்ன பண்ணிருப்பீங்க? லீஸ்ட் பவர் எடுத்திருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 188. Find the 12th term from the last term of the arithmetic progression. -2, -4, -6 எக்ஸெட்ரா அப் டு -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சப்போ ஏயோட வேல்யூன்றது நம்ம எடுத்துக்கிறதும் எப்படி எடுத்துக்கணும்? லாஸ்ட் உறுப்புன்றனால -100 எடுத்துக்கணும். ஸோ அப்போ டி பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா -4 மைனஸ் ஆஃப் -2. ஸோ அப்போ -4 + 2 அப்படிங்கும்போது -2. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறது? 12வது உறுப்பு. அப்போ T12 அப்படின்னா A + 11D. ஏயோட வேல்யூ -100 + 11 × D ஓட வேல்யூ -2. அப்போ -100 -22. ஸோ அப்போ மைனஸ் பண்றோம் அப்படின்னா 78. மைனஸ்ன்றனால -78. ஸோ ஆன்சர் பாருங்க -78. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 13 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுல பேலன்ஸ் இருக்கிற 12 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு லைவ்ல நம்ம இதை கண்டக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கப்பா. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸியா தான் இருக்கும். நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கா நம்ம சிலபஸ் அப்படிங்கிறதே 6th to 10th அப்படிங்கிறது தான் உங்களோட சிலபஸா இருக்க போகுது. ஸோ அப்போ 6th to 10th இருக்கிற மேக்ஸ் புக் மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே போதும். மேக்ஸிமம் சம்ஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து தான் கவர் ஆகும். அது நீங்க குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எந்த எக்ஸாம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் 6th to 10th சிலபஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ண போறாங்க. ஸோ சமச்சீர் சிலபஸ் நீங்க ஃபுல்லா நம்ம தரவா இருக்கிறோம் அப்படின்னா எந்த சம் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து ஃபீனிக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் இல்லை ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபீனிக்ஸ் அகாடமி அப்படிங்கிறது தாம்பரம், பூந்தமல்லி, வேளச்சேரி, அம்பத்தூர் அப்படின்ற 4 லொக்கேஷனில் இருக்குது. ஸோ எங்கேனாலும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைன் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து கிளாஸஸ் வேணாம், நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எடுத்துக்க போறேன் அப்படின்னாலும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4க்கு செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு, குரூப் 1க்கும் செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.